மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மிக அதிகமான கனமழை வரப்போகுதுன்னு ஏற்கனவே பொதுமக்களுக்கு தெரிவித்து இந்த தாழ்வான பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொண்டு வந்து திருமண மண்டபங்களில் கிட்டத்தட்ட 75 திருமண மண்டபங்களில் ஒரு 3500 பேர் மக்கள் வந்து நேற்று காலையிலிருந்து தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குறதுக்கான வசதி, கழிப்பிட வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் மழை அதிகமாக பெஞ்சதுனால சில இடங்கள் மக்கள் வந்து நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள வந்து இப்போ கூட்டு வரதுக்கு படகுகள் வசதி, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்பதற்கு படகு வசதி அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு என்னையும் இன்னும் கூட சில அமைச்சர்களையும் இந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சென்று இந்த மழை பணிகள், வெள்ள பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஆய்வு செய்ய சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. அதுபடி ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அனைத்துமே வந்து தயார் நிலையில் இருக்குது. உணவு தயார் நிலையில் இருக்குது. அவங்களுக்கான சாப்பாடு வசதி, தங்கும் வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. மழை குறைஞ்சிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி மிக அளவில் குறைஞ்சிருக்கு. தண்ணியும் வடி ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை இந்த மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தினால 3 பேர் வந்து விபத்தினால் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மழையினால் 3 பேர் இந்த மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே ஆய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும். இந்த ஜங்ஷன் சிஎன் கிராமம் அந்த பகுதிகளுக்குள்ள இன்னும் ரெக்கவரி தொடங்க எல்லாருமே வீட்டுக்கு மேல்தளத்தில் இருக்கிறாங்க. நிறைய இப்போ கூட நாங்கள் ஜங்ஷன் இதில் நாங்கள் தான் போயிட்டு பார்த்துட்டு வரோம். பார்த்தது ஜங்ஷன் இல்லை, அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் சிந்துபுரம், அந்த சிந்துபூந்துறை அந்த பகுதியெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய காலைல போட் போயிருக்கு. இப்போ நாங்கள் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போட் சர்வீசஸ் போயிருக்கு. ஒரு போட் போயிட்டு வர்றதில் ஒரு 20 பேராக தான் அதில் கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மாடி வீடுகளில் இருக்கிறவங்க நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நாங்கள் வரலைன்னு சொல்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அதனால் போட்ஸ் வந்து நமக்கு குடும்பமான அளவுக்கு மொத்தமாகவே எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு அங்கே அளவுக்கு அதிகமாக போட்ஸ் இருக்குது. போட்டுகள் அங்கே இன்னும் 2 போட் அங்கே நீங்கள் சொல்கிற பகுதிகளில் அமைச்சர்கள் பார்க்கும்போது 2 போட் அங்கே வந்து அந்த கருங்கல்ல வந்து 2 கூட தான் விடுறாங்க. அது வந்து 2 கூட வந்து இல்லை தம்பி, அதான் காலையில் உங்களுக்கு தவறு சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ரெஸ் மீட் கொஞ்சம் இருங்க, நீங்கள் அப்புறம் பேசுகிறேன். மாவட்டம்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இதுவரை முகாம்ல எவ்வளவு பேர் தங்க 3500 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 50,000 பேருக்கு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுவரை 50,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று காலையில் கிராமங்களில் வந்து 36 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ரூரலில் 2 பேரூராட்சிகள், முக்கூடல் ஒரு பேரூராட்சி, கோபாலசாமி நிறைய குளங்கள் உடனே தண்ணீர் ஊருக்க போகுது. அதெல்லாம் நம்ம கண்ணாடிக்கிற ஆமாம், WRDயில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து அந்த வாட்டரினுடைய ஃபோர்ஸ்னால தாமிரபரணிக்கு வரக்கூடிய இணையக்கூடிய ஆறுகளினுடைய ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே அதுலேருந்து வரக்கூடியது, மழை நீர்லேருந்து வரக்கூடியது, அங்கே நிறைய இடங்களில் உடச்சி விட்டு குளத்து வந்து போயிருக்கு. அது முழுமையாக நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போல் நம்மளுடைய WRD நீர்வளத்துறை அதிகாரிகள் டேம்ல வந்து நிறைய வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. இன்ஃப்ளோ நீங்கள் வந்து இன்னும் ஏதாவது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூடுதலாக இருக்குதா? உங்களுக்கு டேட்டா பேஸோடு கொடுத்துட்றோம். எவ்வளோ இன்புட் எவ்வளோ வருது, எவ்வளோ அவுட்புட் வருது டேட்டா பேஸோடு கொடுத்துருவோம். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவுட்ஃப்ளோ பண்றதுக்கான இது இருக்கும்போது இன்னும் தண்ணீர் வரது கூடும். இன்னும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை எடுத்திருக்கிறீங்க? முன்னெச்சரிக்கையை பொறுத்த மட்டும் திருப்பி அதான் சொல்லுவோம். நமக்கு மழைப்பொழிவு வரும்னு நமக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம திருப்பியும் சொல்கிறது வந்து அந்த தாழ்வான பகுதிகளிலும் இருக்கவங்க முதல்ல வெளியே வர்றதுக்கு பாருங்கள். பல இடங்களில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, நேரத்துலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தொடர்ச்சியாக 2 நாளாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கேருந்து வராமல் பலவித காரணங்களால் அங்கேயே இருக்கிறதுனால சில சிரமங்களை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் கூடுமான வரை எல்லாத்தையும் வெளியேற்றுறோம். பாதுகாப்பாக இருங்க. உடனே வரணும்னு சொல்லி அந்த தண்ணி ஓடுற இடத்துக்கு பக்கத்தில் வராதிங்க. கரண்ட் அதிகமாக இருக்குது, அதாவது தண்ணியோட ஓட்டம் அதிகமாக இருக்குது. எனவே கொஞ்சம் எல்லாம் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருங்க. எங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முழு போட்டு மற்ற எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம அத்தனை பேரையும் அனுப்பிச்சு தேர்வாரியான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு சார். ரீசன் தான், பட் அது தண்ணி வடிஞ்சா கொஞ்சம் தண்ணி வடிஞ்சால் தான் திறக்க முடியும். இல்லை, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அமைச்சர் அவர்களை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அப்படியே எடுத்திருக்கக்கூடிய காயல்பட்டினம் எல்லா பகுதிகளுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இன்னும் அந்த ஆழ்வார் திருநகரி பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து வீடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதெல்லாம் பூலாம் வருது. அங்கே போய் அமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அங்கே தான் போகிறோம். சென்னையா இருந்தாலும் சரி, மாவட்டம்னாலும் சரி, முன்னெச்சரிக்கை கால்வாய் தூர்வாரம். நிறைய இடத்துல கால்வாய் தூர்வாரம் பிரச்சனை அதிகமாக இருக்குது.
திருநெல்வேலியில நெல்லை கால்வாய்கள்லாம் அமைச்சர்களா எல்லா வெள்ளத்துக்கும் இது மாதிரி இது அதிகப்படியான மழை பொழிவு. நம்ம பாளையங்கால்வாய் வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு க்ளீன் பண்ணியிருக்கோம். நெல்லை கால்வாயும் ஒரு பெரும்பாலான பகுதியில் க்ளீன் பண்ணி மணிமுத்தாறு கால்வாய் க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அதை கான்கிரீட் பண்ணுறதுக்கான திட்டம் தான் வந்து பண்ணாங்க. அது அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். கால்வாய் சுத்தம் பண்ணுறது. இப்போ கால்வாய் வந்து நம்ம ஒரு தண்ணீர் திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா போய்கிட்டு தான் இருக்கு. கால்வாயில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பகுதியிலும் அந்த ஃபுல் கெப்பாசிட்டியில் கால்வாயில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது மிக அதிகமான எதிர்பார்க்காத கனமழை. கால்வாயில் எந்த பாதிப்பும் எங்கேயுமே சிஎம் வந்து தென் மாநிலங்கள் மக்கள், தென் மாவட்ட மக்களையும் பாதுகாப்போம்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சென்னை புயல் வெள்ள நிவாரணத்திலேயும் முன்காலத்துல பணியாற்றுறீங்க. திருநெல்வேலியும் சென்னையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இயற்கை பேரிடர் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். மக்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய ஒரே எண்ணம். அதனால் இன்னைக்கு கூட டெல்லிக்கு முதலமைச்சர் போய் ஒன்றிய பிரதமரை சந்தித்து நிவாரணத்தை கேட்க போகிறாங்க. ஏற்கனவே சென்னை வெள்ளத்தில் போய் ஏற்பட்ட பாதிப்புக்கு நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு நேரடியாக ஒன்றிய பிரதமர் அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது தேவையான நிவாரண உதவிகளை செய்வாங்க. அமைச்சர்கள்லாம் எங்களுடைய அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு முதலமைச்சரை கொடுத்தோன்னே ஒரு 2-3 நாட்களில் இந்த மாவட்டத்துக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் முதலமைச்சர் தெரிவிப்பார். கன்னியாகுமரிக்கு அவங்க கொண்டு போறாங்களா? இல்லை, அது இன்னும் அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தொகை கேட்குறாங்க? நாளைக்கு போகும்போது ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் சேர்த்துட்டான் மாதிரி நிவாரணம். அமைச்சர் அவர்கள் சென்னை நோக்கி புறப்பட்ட ரயில் வந்து நேற்றுல இருந்து ஸ்ரீவைகுண்டம் இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ரயில் இருக்காங்க. அவங்களுக்கான உணவு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள மீட்கிறது. இப்போ நம்ம அதுக்காக ஏர்ஃபோர்ஸ் கூட பேசி கோயம்புத்தூர் சூலூர் ஏர்போர்ட்ல இருந்து ஹெலிகாப்டர் கிளம்பி இருக்கு. 1 டன் அளவுள்ள உணவுப் பொருட்கள் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பிரதானமா இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் டிராப் பண்ண போறாங்க. அங்க ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் தங்கியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. ரயில்வே அதிகாரிகள் கூட கோஆர்டினேட் பண்ணி அந்த லாட்டிடியூட் லாஜிடியூட் நம்ம ஏர்போர்ட் அந்த பைலட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ ஐ திங்க் கொஞ்ச நேரத்தில் டிராப் பண்ணிடுவாங்க ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஃபயர் சர்வீஸ் கூட ஒரு டீம் உள்ள போயிட்டாங்க இப்போ. ஸோ அதனால அவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். தாசில்தார் அங்கே ஒரு 500 பேருக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்யாண உணவகத்தில் சமைச்சு ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளவங்களும் இப்போ ஹெலிகாப்டர் போடுறதுல ஓரளவு சரியா போய்ட்டு நாங்கள் நம்புறோம். இப்போ ராமநாதபுரத்துலேருந்து ரெஸ்கியூக்காக கேட்டிருக்கோம். 2 விதமா, அதாவது ராமநாதபுரத்துல வந்தது இந்த மரங்கள் இங்கெல்லாம் 2 பேர் அங்க சில இடங்கள்ல கார்ல போய் சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள நம்ம ஃபயர் சர்வீஸ் வச்சு ரெஸ்கியூ பண்ணோம். சிலரை கயிறு போட்டு ரெஸ்கியூ பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு வாட்டர் கரண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம ஹெலிகாப்டர் கூப்பிட்டுருந்தோம். அதுக்காக ஹெலிகாப்டர் வந்திருக்கு. இது போக நமக்கு இங்கிருந்து ஹெலிகாப்டர் இப்போ உணவை டிராப் பண்ணுறாங்க சூலூர்ல இருந்து வந்திருக்கு. இது போக ஆர்மி ஒரு 2 காலம் இப்போ முதலமைச்சர் ஒரு ரிக்வஸ்ட் பேர்ல நமக்கு வந்திருக்காங்க.